அன்புள்ள பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அழகிய திருநாமங்களுள் அல் முத்தகப்பிர் என்பதும் ஒன்றாகும். சூரத்துல் ஹஷ்ர் 23வது வசனத்தில் இந்த பெயர் இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்கலாம். அல் முத்தகப்பிர் என்று சொன்னால் பெருமைக்குரியவன் என்பது அர்த்தமாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தான் உண்மையிலேயே பெருமைக்குரியவனாக இருக்கிறான். ஏனென்று சொன்னால் அவன்தான் அரசன், மற்ற எல்லோரும் அடிமைகள். அவன்தான் எஜமானன், அவன்தான் இரட்சகன், அவன்தான் படைத்தவன், மற்ற எல்லோரும் படைப்பினங்கள். அதேபோல் அல்லாஹு தஆலா உயர்ந்த மேலான அனைத்து சிஃபத்துகளையும் கொண்டவனாக இருக்கிறான். பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். மனிதர்கள் பலவீனத்தோடு படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லா படைப்புகளுமே அவ்வாறு இருக்கின்றன. எனவே உண்மையிலேயே பெருமைக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுஜூதுகளிலும் ருக்கூகளிலும் ஓதி வந்த ஒரு திக்ர், சுப்ஹானதில் ஜபரூத்தி வல் மலகூத்தி வல் கிபிரியாஇ வல் அதமா. ஜப்ரூத்திற்கும் மலக்கூத்திற்கும் கிபிரியாவிற்கும் அலமத்திற்கும் உரிய அல்லாஹ் தூய்மையானவன். இங்கே கிபிரியா என்று சொன்னால் பெருமை. அப்போ பெருமைக்குரிய அல்லாஹ் தூய்மையானவன். இப்போ அல்லாஹ் தான் உண்மையிலேயே பெருமைக்குரியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதற்குரிய முழு தகுதியும் அல்லாஹுக்குத்தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் அந்த பண்பை வேறு யாருமே கொள்ள முடியாது. மனிதர்களை பொறுத்தவரையில் பலவீனமானவர்கள், எல்லோருமே பலவீனமானவர்கள். அவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய படித்த மேதைகளாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் பெருமைப்படுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. எல்லோருமே பலவீனமானவர்கள். அவர்கள் எல்லோருமே இந்த உலகத்தில் மரணிக்க வேண்டியவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாத்திரம்தான் நிலையானவன். எனவே அவனே பெருமைக்குரியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதனால தான் யாரெல்லாம் இந்த பெருமை என்கிற பண்பை தங்களுடைய பண்பாக கொள்ள முயற்சிக்கிறார்களோ அவர்கள் மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. உதாரணமாக சூரத்து காஃபிர் 60வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னை வணங்குவதை விட்டு யார் பெருமை அடிக்கிறாரோ சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரின், அப்படிப்பட்டவர்கள் நரகத்தில் இழிவடைந்த நிலையில்தான் நுழைவார்கள். அதே போல சூரத்து ஜுமர் 60வது வசனத்தில் அலைஸ ஃபீ ஜஹன்னம மஸ்வல்லில் முத்தகப்பிரின், நரகத்தில் பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு உரிய இடம் இல்லையா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். அதே போல சூரத்து ஜுமர் 72வது வசனத்திலும், சூரத்துல் ஆராஃப் 36வது வசனத்திலும், சூரத்துல் ஆராஃப் 40வது வசனம் என்று பல்வேறு வசனங்களிலே பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இழிவடைவார்கள், நரகத்தில் அவர்கள் நுழைவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய அன்பிலிருந்தும் அவனுடைய நெருக்கத்திலிருந்தும் தூக்கி எறியப்பட்ட இப்லீஸ், அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது அவனிடத்தில் காணப்பட்ட பெருமைதான். எனவே பெருமைக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுதான் அல் முத்தகப்பிர். நாம் எவ்வளவுதான் உயர்ந்தாலும், எவ்வளவுதான் நாம் அருட்கொடைகளை பெற்றாலும் பெருமை அடிப்பதற்கு நம்மிடத்திலே வாய்ப்பே கிடையாது. பெருமை அடிக்கிறவரை அல்லாஹ் இழிவுபடுத்துவான். அல்லாஹுக்காக பணிந்து வாழ்கிறவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிற ஒரு வாக்குறுதியாகும். பெருமை அடிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இழிவை சந்திப்பார்கள். அல்லாஹுக்காக பணிந்து வாழ்கிறவர்கள் நிச்சயமாக உயர்வை அடைவார்கள். எனவே அல்லாஹ் அல் முத்தகப்பிர் என்பதை சரியாக புரிந்து அவனை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவனை மதிக்கக்கூடியவர்களாகவும் அவனை புகழக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். நம்மிடத்திலே பணிவு என்கிற பண்பை கொண்டு வந்து இந்த பெருமை என்கிற பண்பை அகற்ற வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக்